சில ஆட்கள் ரொம்ப பக்தியா சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, பாவமெல்லாம் எப்படி இருந்தோம். இன்னைக்கு இருந்த அனைத்து வசதிகளும் அன்றைக்கு உங்கள் கைகளில் இருந்திருந்தா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறவனை நீ கல்யாணம் பண்ணி இருப்பியா? மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கையில் இருக்கிற அனைத்து வசதிகளும் அன்றைக்கு உன் கையில் இருந்திருந்தால் இப்ப நீ கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை செய்கிற மனைவியை நீங்க கல்யாணம் பண்ணி இருப்பீங்களா? சிலர் முழிக்கிறது பார்த்தா அல்லேலூயா, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருந்தேன், மறுபடியும் அந்த கல்யாணத்தை ஞாபகப்படுத்தி என்னை மூட் அவுட் பண்ணிவிட்டார் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் சொல்றேன், ஓவர் ஆலோசனை உடம்புக்கு ஆகாது. இந்த காலத்திற்கு ஏற்றபடி நம்ம பிள்ளைகள் எல்லாம் அன்பா அனுசரித்து கொண்டு போக வேண்டியது அவசியமா தான் இருக்கு. ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபை தருவாரா? ஏன் அப்படின்னா, மனோபாவம் மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா பிள்ளையின் மேல ஒரு திட்டம் இருக்கிறது, பிள்ளையின் மேல ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. பிள்ளையை தந்தவர் கட்ட, அவர் வளர்க்க தந்திருக்கிறார். தந்தவருக்குத்தான் தெரியும் எப்படி வளர்க்கணும்னு. அப்ப அவர்கிட்ட தான் நான் என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நான் கேட்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த பிள்ளையை நடத்த வேண்டிய கிருபையை ஒவ்வொரு நாளும் கேட்கணும்.